சங்கீத புஸ்தகம் 63வது சங்கீதம், பக்கம் 707. ஸ்பீடாக உடனே பைபிள் உடனே எதையோ வாங்குறீங்க, காசு செலவு பண்ணி. ஒரு பைபிள் வாங்கி வைங்க தயவு செய்து. 63வது சங்கீதம், பக்கம் 707 பக்கம். வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2வது வசனத்தை படிக்கணும். படிக்காமல் யாரும் சும்மா இருக்கவே கூடாது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். எல்லாம் சேர்ந்து படிப்போம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டு. பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என் ஆத்துமா தொடர்ந்து உம்மையே பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா, ஆமென். அவர் நிச்சயமாக சொல்லப்போனால் அவருடைய வலது கை தான் இது வரைக்கும் நம்மளை தாங்குது. அவர் கையை மட்டும் நம்ம விட்டு எடுத்துட்டார்னா நம்ம இன்னாரும் இந்த பூமியில் என்ன பண்ண முடியாதுன்னா வாழ்ந்திருக்கவே முடியாது. நம்ம வாழ்ந்திருக்கிறது இந்த பலவீனத்தில் நிலை நிறுத்திருப்பது எதனாலனா அவருடைய கரம் நம்மை தாங்குவதனால மட்டும்தான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம பார்க்க போகிறோம். தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதத்தில் 4லிருந்து 8 வரைக்கும் பக்கம் 751வது பக்கம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரத்தில் சொல்லும்போது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. சரி, இப்போ என்னை கர்த்தர் காக்கணும், என்ன ஆண்டவர் பாதுகாக்கணும், என் பிள்ளையை ஆண்டவர் பாதுகாக்கணும், என் வருமானத்தை ஆண்டவர் பாதுகாக்கணும், என் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கணும், என் பிஸ்னஸாக இருக்கலாம், எனக்குரிய எல்லாமே ஆண்டவர் பாதுகாக்கணும்னா நான் முதல்ல எப்படி இருக்கணும்னா நான் இஸ்ரவேலாய் மாறி இருக்க வேண்டும். சொல்லுங்கள், நான் எப்படி இருக்கணும்? இதுக்குன்னு போய் இஸ்ரவேல் தேசத்தில் போய் அந்த மெம்பர்ஷிப் கார்டு, இங்கே ஆதார் கார்டு மாதிரி அந்த மாதிரி சொல்லலை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ இஸ்ரவேலாக மாறி இருக்கணும். நான் சொல்கிறது கவனமாக புரிஞ்சுக்கிங்க. ஏன் எனக்கு நன்மை கிடைக்கல, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தை அந்த என்னை காக்கணும், என் கையிட்டு எல்லா ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் எப்படி இருக்கணும்னா, தயவுசெய்து கவனமாக கேட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நான் இஸ்ரவேலாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் நான் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியா? அப்படின்னா எடுத்து ஒரு நபரை குறித்து எப்படி இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார் அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 35ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும் தயவுசெய்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து போ, அங்கே குடியிரு. அவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு தரிசனமான, சொல்லுங்க,
வாசிங்கம்மா. என்றான். அனைவரும் நோக்கி என்ன முதலாவது சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் நீ விலக்கி போட்டு உன்னை சுத்தம் பண்ணி கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவர்கள் வாசிங்க. இங்க பாருங்க, அவங்க கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வத்தையும் காதணிகளையும் யாக்கோபின் இடத்துல கொடுத்தாங்க. ஒரு பாருங்க, இப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. யாக்கோபு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அண்ணங்காரன் என்ன பண்ண போறான்னா, வெட்டி கொலை செய்ய போறான். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன பண்ண போறான், காலி பண்ண போறான். இப்போ இவனு ஒரு பயம் வந்துச்சு, உயிர் மேலே ஒரு பயம், மரண பயம் அவனுக்கு ஆண்டு கொண்டது. நம்ம செத்துருவோமோ, அவ்வளோதானோ. சில பேர் கூட அப்படி தான், இங்கே ஒரு மரண பயத்தோடு கூட நீங்கள் வாழலாம். ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்றும் சாக மாட்ட, மரணம்லாம் உன்னை ஒன்றும் தொட முடியாது. நீ யார் கரத்தில் இப்போ இருக்கிறனா, கர்த்தருடைய கரத்தில் உன்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர் கரத்திலேருந்து பறிப்பவன் யார்? அவர் கரத்திலேருந்து பறிப்பவன் யார்? பிசாசு வேணால் உன்னை தூண்டலாம், நீ செத்துரு, நீ அப்படி இப்போ இப்படி போகணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்ன தான் உன்னை தூண்டினாலும் என் கரத்தில் தான் நீ இருக்கிற. என் கரத்துலேருந்து உன்னை ஒருத்தரை ஒன்றும் செய்யவும் முடியாது. என் கரத்துலேருந்து ஒருத்தரை உன்னை ஒன்றும் பறிக்கவும் முடியாது. உன் ஜீவன் எனக்குள் மறைந்திருக்கிறது. உன் ஜீவன் எனக்குள் மறைந்திருக்கிறது. உன் சத்துருக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்தாமல் கர்த்தர் உன்னை சாக ஒப்பு கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. இவனை அண்ணங்காரங்கிட்டே என்ன பண்ண போகிறான், சாக போகிறான்னு சொல்லி பயந்துட்டான். இப்போ நல்லா கேளுங்க, பயம் வந்துட்டோன்னு அவன் சொல்கிறான், எனக்கு தரிசனமான இடத்துக்கு நான் போய் கர்த்தரை போய் பார்க்க போகிறேன். தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. இங்கே பாருங்க, இவன் வரும்போது பொண்டாட்டி பிள்ளையோடு வரும்பொழுது இந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாட்டி லாபான் வருவான். நல்லா கேளுங்க, லாபான் வரும்போதோ அவன் பொண்டாட்டி, அதாவது யாக்கோபு பொண்டாட்டி என்ன பண்ணுவான்னா, அந்த அந்நிய தெய்வத்தை எடுத்து அந்த கழுதை கீழே வச்சு உட்காந்துருவான். உட்காந்துட்டு அவன் செக் பண்ணுவான், உன் பிள்ளைங்க உன் பொண்டாட்டி அந்நிய தெய்வத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கப்பா. மாமனார் கேட்பார், எடுத்துகிட்டு வந்துட்டாங்கப்பா, அது எனக்கு வேணும் கொடுன்னு சொல்லும் போது இந்த அம்மா மட்டும் தரவே மாட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இருக்கும், அவங்க மறைச்சிடுவாங்க. இப்போ மறைச்சி வச்சு அந்த தெய்வத்தை இன்னும் இவங்க எடுத்து போகலன்னு இல்லை. யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணு அப்பாவை மறைச்சிட்டா, வீட்டுக்காரை மறைச்சிட்டா, எல்லாமே மறைச்சிட்டா. ஆனால் கர்த்தருக்கு மறைக்க முடியுமா? இப்போ யாக்கோபு ஒரு பகிரங்கமாக ஒரு அறிக்கை இடுறார், பாருங்க, நீ மறைச்சி வச்சிருக்கிற, நீ ஒழிச்சு வச்சிருக்கிற அந்த அந்நிய தெய்வத்தெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்து வை. அந்நிய தெய்வத்தெல்லாம் என்ன பண்ணு, எடுத்துகிட்டு வந்து வையும் சொல்லும் போதோ, அப்போ தான் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்நிய தெய்வங்களை எல்லாம் கொண்டு வந்து காதில் போடுறது, கையில் போடுறது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கர்வாலி மரத்து கீழே என்ன பண்ணாங்க, புதைச்சிட்டு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இப்போ யாக்கோபு போய் தேவனோடு போராடுறாரு. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இப்போதான் கர்த்தர் பார்க்கிறார், யாக்கோபு இனி எனப்படாம உன் பேர் இஸ்ரவேலாய் மாற்றப்படும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். இப்போ பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. தூங்க மாட்டான்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இன்னும் உனக்குள்ள அந்நிய வழிபாடுகள் இருக்குமானால் கவனமாக தெரிஞ்சுக்கணும், கவனமாக கேட்கணும். இன்னொன்று அந்நிய வழிபாடுபடி என் அம்மா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, கிழக்கு வாசலை தான் பார்ப்பேன். என் அப்பா சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு, நாளை பார்ப்பேன். நான் வரும்போது குறுக்கில் ஒரு பூனை வந்துச்சு, ஐயோ இந்த நாள் போய் பூனை வந்துருச்சு, நான் போனால் விளங்காது, நான் வீட்டில் போய் உட்காந்துட்டு போகிறேன். காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர். பூனை வந்தா என்ன, யானை வந்தா என்ன, நரி வந்தால் ஊழையிட்டா உங்களுக்கு என்ன? உன்னை காக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிற தேவன், உன்னை காப்பாற்றும் தெய்வம், உன் பிள்ளையை காப்பாற்றுகிற ஆண்டவர். அவர் ஒரு நாள் உறங்க மாட்டார்,
ஒரு நாள் தூங்க மாட்டார். தெய்வத்துக்கு தெரியாமல், கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் நேரிடாது. ஆனால் நான் என்ன பண்ணணும்னா, எத்தனா தந்திரக்காரனா, திருட்டு பயலா, யாக்கோபா இருந்தால் கர்த்தர் என்னை விட்டுருவார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? விட்டுருவார். போய் பித்தலாட்டம் இருக்கும், இன்னும் பழைய முறைமைகள், இன்னும் பழைய வழிபாடுகள், இன்னும் பழைய நாள் பார்க்கறது, இன்னும் பழைய காரியங்கள் இன்னும் எனக்குள்ளே இருந்தால் நான் இன்னும் இஸ்ரவேலாக மாறல. ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நான் என்ன பண்ணல. புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளையே, நீ இஸ்ரவேலாக மாறிப்பார். இஸ்ரவேலாக மாற உன்னை ஒப்பு கொடுத்து பார். தேவன் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இன்னும் நான் மாற மாட்டேன், இன்னும் எனக்கு அதே சுவாபந்தான், இன்னும் எனக்கு அதே குணம்தான். யாக்கோபுடைய குணம் என்ன தெரியுமா? தந்திரம். அவனுடைய தந்திரசாலி. அவன் எப்படி தெரியுமா? அண்ணனுக்காரனை ஏமாத்திட்டான். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக, எப்படி ஒரு வேளை கூழுக்காக என்ன பண்ணிட்டான்? தந்திரமாக செஞ்சு கொடு. அவனுக்கு தெரியும், எப்படியோ வெளியே போயிட்டு வர்றவங்க எப்படி வருவாங்க, வேட்டைக்கு போயிட்டு வர்றவங்க எப்படி வருவாங்க, களைச்சி போய் தான் வருவாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு என்ன முதல்ல கேட்பாங்க? ஒரு சாப்பாடாவது, தண்ணியாவது, ஒரு டீயாவது. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு என்னப்பா ஃப்ரெஷ்னஸ் ஆகிறதுக்காக கேட்பாங்க. இவர் அதை கண்டுபிடிச்சிட்டார். இவன் எப்படியோ வேட்டைக்கு போயிட்டு இருக்கான், ரொம்ப அலைச்சலோடு தான் வருவான். இவன் கண்டிப்பாக இவனுக்கு ரொம்ப பசிக்கும். நம்ம ஒரு அழகாக கூலை செஞ்சு வச்சுட்டு அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை நான் வாங்கிடணும், நான் அந்த முதற் பலனை நான் வாங்கிடணும். இவனுடைய மைண்டோட பிளான் அதுதான், அவனோட மைண்டோட திட்டம்லாம் அதுதான். இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே இவனும் என்ன பண்ணிட்டான்? தந்திரமாக கூலை கொடுத்துட்டு, சாப்பாடை கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்போ இவனுடைய தந்திர குணம் இருக்கிற வரைக்கும் அவன் இஸ்ரவேலா மாறவே முடியாது. எப்போ பைபிளில் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைக்க மாட்டார். உன் மறைமுகமான பாவங்கள், உனக்குள்ள இருக்கிற அந்த சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள், அப்பா மாதிரி சுவாபம், அம்மா மாதிரி சுவாபம், அந்த திருட்டுத்தனமான பழக்கம் எல்லாமே எப்போ நீ ஒழிச்சு கட்டுறதுக்கு முடிவு எடுக்கிறையோ கர்த்தர் அப்போ சொல்லுவார், நீ இஸ்ரவேலா என்னுடைய ஜனமாய், என்னுடைய பிள்ளையா நீ மாறும் பொழுது உன்னை காக்கும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய், உன் ஜீவனுக்கு ஒரு சேதம் வராதபடியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அசுத்தத்தை பார்க்கிற தேவன் அல்ல. உன் பாளையத்தில், உன் இருதயத்தில் உனக்குள்ள ஏதாவது அசுத்தம் இருக்குன்னா கர்த்தர் உன்னை விட்டு விலகுவார். நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க, கவனமாக கேளுங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்குள்ள தவறான எண்ணங்களோ, தவறான சிந்தைகளோ, தவறான மோட்டிவேஷன் அந்த மைண்டில் இருந்து உன் இருதயத்தில் நித்தமும் நீ அதே யோசிக்கிற, அதே செய்கிற, அதையே பார்க்க ஆசைப்படுறன்னா கர்த்தர் உனக்குள்ள இருக்க முடியாது, இருக்க மாட்டார். பைபிளில் சொல்லுது, அவர் யார்? பரிசுத்தம் உள்ள தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவம் அவரிடத்தில் சேருவது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும், உன் ஜென்ம சுவாபத்தோடு இருக்கிற வரைக்கும், இன்னும் பழைய நினைவுகள் தூண்டுறதுக்கு அதுக்கு இடம் கொடுத்து நீ அப்படி வாழ்ற, அதுக்கு ஒப்பு கொடுக்குற வரைக்கும், இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் இஸ்ரவேலை மாறுற வரைக்கும் உன்னை வந்து விட மாட்டான். அவரும் விட மாட்டார், நீயும் அவரை விட முடியாது. ஏன்னா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சடங்கு ஆச்சாரத்தில் அல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னையே கர்த்தர் கேட்கிறார். உனக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீ இஸ்ரவேலா மாறிட்டா கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதத்தை தராரு பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 1 9 வரைக்கும் வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 1 சரி, இப்போ இருங்கம்மா. இப்போ இந்த 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 இதுக்கு ஆண்டோட 35 34 வாசி 36 இதில் ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லி, அது அடுத்த இல்லை இருங்கய்யா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
ஆண்டவருக்கு பிரியம் சொல்லி அடுத்த நம்ம இப்போ வாசிச்சல 35 அதுக்கு அடுத்து 10 இருந்தா அதை எடுத்துக்கொள்வோம். 34 அழகா ஆண்டவர் சொல்லியிருப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்னா ஆண்டவருக்கு பிரியம். சரி, இப்போ அவருக்கு பிரியமான காரியங்களை நான் என்ன சொல்கிறேன்னா எண்ணாகமம் 24 நினைக்கிறேன். எண்ணாகமத்தில் பாருங்க 24 தயவுசெய்து 1லேருந்து வாசிப்போம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கலாமா? ஒருத்தர் வாசிக்கிறாங்க சத்தமாக, ஒருத்தர் நிறுத்துங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. எடுத்துரைத்து நல்ல கவனமாக, இது ரொம்ப தயவுசெய்து உங்களை அன்பான வேண்டுகோள், இதை நீங்கள் கவனித்து இந்த வசனத்தை கேட்டிங்கன்னா இதில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேலே இப்போ இன்றைக்கி வந்து பலிக்கும். 9 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கி கொடுத்து அனுப்ப போகிறார். ஆவிக்குரிய வரத்தில் 9 மாதிரி 9 ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகுது. தயவுசெய்து வாசிங்க. அது அடுத்தது இப்ப சொல்றாரு, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளோ அழகா இருக்குது. முதல்ல அவர் சொல்ல, அது பரவி போகிற ஆறுகளை போலவும் நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்குது. அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவருடைய வித்து திரளான தண்ணீர்கள் மேல் பரவும். உயர்வான். அவர்கள் எப்படி இருக்குதா? காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கு. அவங்க சத்துருக்களின் ஜாதிகளை பட்சித்து போட்டு அவங்க எலும்புகளை நொறுக்கி தங்கள் அன்புகளால் எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டு இருக்கிறார்கள். யார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அல்லேலூயா. இதில் பாருங்க, இஸ்ரவேலை குறித்து ஒரு பிழையாம், அதாவது ஒரு போலியான அந்த சாபம் கூட வந்த அந்த மனுஷன் இப்போ ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரவேல் யார் தெரியுமா? இஸ்ரவேலா மாற்றின பிள்ளைகள் யார் தெரியுமா? அவர்கள் ஒரு ஆறை போல பரவி ஓடுவாங்க. ஆறு எப்படி இருக்கும்? எப்பவுமே ஓடினே இருக்கும். எப்படி இருக்கும்? ஆறு என்ன பண்ண முடியாது, தடுத்தா கூட மறுபடியும் அது தடுக்க வேறு வழியில் அப்படி போயிட்டே இருக்கும் தண்ணி. அது மாதிரி நீ ஓடினே இருக்க போகிற. நீ நடந்தாலும் இளைப்படைய மாட்டாய், நீ ஓடினாலும் சோர்ந்து போக மாட்ட, நீ கலப்படைய மாட்ட. நீ இஸ்ரவேலாய் மாறும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல் வந்து தங்க மகள. நீ சும்மா இருக்க மாட்ட. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உன்னை கர்த்தர் அந்த மாதிரி நடத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இஸ்ரவேலாய் மாறும் பொழுது நான் பரவி பாய்கிற ஆற போல மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுகிறவனாக இருப்பேன். ரெண்டாவது சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலாய் மாறும் பொழுது நான் உன்னை தோட்டமாக மாற்றுவேன். எப்படி மாற்றுவாரா? இஸ்ரவேல் யார்? ரெண்டாவது சொல்கிறது, தோட்டங்களைப் போலவும் நதியோரத்தில் உள்ள சாதாரண இடத்துல இல்லைங்க, ஆவியானவர், ஜீவ நதியாக இருக்கிற ஆவியானவர், அவரால் அந்த இஸ்ரவேலாய் நீ மாறும் பொழுது நீ செழித்து வளர்ந்து அப்படியே படர்கிற ஒரு தோட்டத்தை போல கர்த்தர் உன்னை மாற்றுவார். மூணாவது ஆண்டு சொல்றார், கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல. சந்தன மரம் அது வளர வளர அப்படியே வாசனை தரும். பார்த்துருக்கீங்களா? அந்த சந்தன மரத்தினுடைய வாசனை எல்லாராலும் இழுக்கப்படும்.
கவர்ந்து என்ன பண்ணப்படும்? அது கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலா மாறும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அந்த வாசனை எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும்படியாய், எல்லாரும் உன்கிட்ட தேடி ஓடி வரும்படியாய், எல்லாரும் உன்கிட்ட வந்து சேரும்படியாய் கர்த்தர் உன்னை அப்படி மாற்றுவேன் என்று, கர்த்தர் உன்னை அப்படி மாற்றுவேன் என்று இதெல்லாம் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் மகளே. இதெல்லாம் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ தேடி போக தேவையில்லை, உன்னை தேடி வர வைப்பாரு, உன்னை தேடி வருவாங்க. இது கர்த்தர் உன்னை நட்டு சந்தன மரம். நீ சாதாரண மரம் அல்ல. அவர் யார் சொல்ல? இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறான். ஆண்டவர் வாயிலிருந்து இவன் மூலமாக கொடுக்குற ஆசீர்வாதம் அது. ரெண்டாவது, அதுக்கு அடுத்து சந்தன மரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுது? கேதுரு விருட்சம். எப்படியா? கேதுரு விருட்சம். அந்த கேதுரு மரம் எங்கே வளரும்னா லெபனோன் நாட்டில். அது எப்படி தெரியுமா இருக்கும்? அது எங்கே தெரியுமா வளரும்? உயரமான பனி இருக்குது பாருங்க, மலைகள், அந்த இடத்துல தான் வளரும். ஏன் அங்கே வளருதுன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாப்பதற்காக. அதாவது அந்த நாட்டில் அவர் அந்த மரம் என்ன பண்ணணும்னா, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் மண் அரிப்பு வந்தால் கூட அந்த கேதுரு மரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. மண் அரிப்புலாம் வந்து இப்போல்லாம் கேரளாலாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மண் சரிவு வந்து எவ்வளோ அந்த மரத்தை, ஆனால் கேதுரு மரம் வளர்ந்துச்சுன்னா, கேதுரு மரம் நின்றுச்சுன்னா, அது நின்ன இடத்துலேருந்து மண்ணை அந்த அரிப்பு வெள்ளம் போல் அரிக்கிறதுலாம் என்ன பண்ணுன்னா தடுக்கப்படும். அந்த 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 கீழே இருக்க தேசத்தை அது பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கும்னா, அது நின்று, அதாவது நீதிமொழி புஸ்தகம், நீதிமான் பனையை போல செலுத்தி கேதுருவை போல் என்ன பண்ணுவான்? ஆமாம். ஏன்னா இப்போ பனை மரம் எவ்வளோ ஹைட் இருக்கு பார்த்துருக்கீங்க? அது காற்று எவ்வளோ அடித்தாலும், புயல் காற்று வந்தாலும் அது சாயாது அவ்வளோ சீக்கிரமாக. எவ்வளோ ஹைட் இருக்கோ அது முக்கால்வாசி பூமி கீழே வேர் ஊன்றி நிற்கும், வேர் ஊன்றி நிற்கும். அது வளையுமே தவிர ஒரு நாள் கீழே சாயாது. கர்த்தர் சொல்றார், நீ இஸ்ரவேலாய் மாறும் பொழுது உன்னை ஒருத்தரும் வெட்டி சாய்க்கவோ, உனக்கு விரோதமாக தந்திரம் பண்ணவோ மந்திரம் பண்ணவோ யார் உனக்கு எழும்பி வந்தாலோ கர்த்தர் உன்னை சாய்க்க இடம் கொடுக்க மாட்டார். அவர் கரத்தில் நிற்க வைப்பார். அந்த மனுஷன் பார்ப்பாங்க, அந்த மனுஷி பார்ப்பாங்க, நீ விழுந்துருவ, நீ நாசமா போயிடுவேன்னு சொல்லி வருவாங்க. பார்த்துட்டே இருக்கிறாங்க, சில பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீ விழுந்து என்கிட்ட தான் வரணும், என் காலை தான் பிடிக்கணும்னு சொல்லி சில பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ அவன் காலில் அவன் கையில் நான் உன்னை விட மாட்டேன். நீ என்னுடைய இஸ்ரவேலா இருக்கிறபடியா நான் நாட்டினது தான், நான் நிற்க வச்சது தான். ஒருத்தரும் நான் அசைக்க முடியாது, ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் தான் பேசுகிறார். இங்கே கர்த்தர் தான் உன்னோட கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ விழுந்துருவ பார்க்குற உன் சொந்தத்துக்கு முன்னாடி, நீ விழுந்துருவ பார்க்குற உன் ஜாதி ஜனத்துக்கு முன்னாடி, நீ ஆண்டவரை நம்பி இஸ்ரவேலாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாறின உன்னை கர்த்தர் சொல்றார், நீ ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை, நீ ஒரு காலம் கீழே விழுவது இல்லை, நீ ஒரு காலம் விழுந்து போவது இல்லை. கர்த்தர் உன்னை நிலை நிற்க வச்சிட்டாரு. கர்த்தர் உன்னை இனி ஓங்கி வளர செய்வார். அந்த கேதுரு மரம் 2000 வருடங்களாக வளரும். எப்படி வரும்? 2000 வருஷம் வளர்ந்தால் கூட அந்த வேர் அப்படியே தான் ஸ்ட்ராங்காக பூமியில் அப்படியே நின்று அப்படி சாதிக்கும். அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது நீர்சால். அப்படின்னா அது அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அதுக்கு அடுத்தது தண்ணீர் பாய். அப்படின்னா என்ன அழகா அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க. அவர்கள் விந்து உடம்புல இருக்கிற சத்து குறைபாடுகள்லாம் கர்த்தர் மாற்றுவார். தண்ணி சத்து குறைபாடுகள்லாம் என்னது? நீர்சால்னா அப்படிதான் சொல்லப்பட்டுகிறது. உன் சரீரத்தை ஆரோக்கியம் உள்ளதை கர்த்தர் மாற்றுவார். உன் சரீரத்தை ஆரோக்கியமுள்ள சரீரமாக கர்த்தர் மாற்றுவார். நீ இன்னும் இஸ்ரவேலா மாற ஒப்பு கொடுக்க இந்த பிளஸ்ஸர்லாம் உங்கள் மேலே வந்து தங்கும். சரி, அடுத்தது அவனுடைய ராஜா ஆகாப்பை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம், இந்த ஆகாப் அப்படி சொல்லும்போது அமேலேக்கிய ராஜ்யம். இந்த அமேலிக்கிய ராஜ்யம் சொல்லும்போது ராட்சத பிறவிகள் உள்ள ராஜ்யம். அதை பார்க்கிலும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை உயர்த்துவேன், அந்த சத்துருக்கு மேலே நான் உன்னை உயர்த்துவேன். சரி, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் எப்படி இருந்ததா? இன்னைக்கு நம்மக்கிட்ட பலன் குறையதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கொஞ்ச நாள்லேயே முட்டி போட முடியல, கொஞ்ச நாள் கூட நிற்க முடியல, கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, ரொம்ப பலவீனம். என்ன காரணம்? இன்னும் நம்ம இஸ்ரவேலா மாறல, விட வேண்டியதை விடாமல் இருக்கிற, இன்னும் என்னதில்லை, விட வேண்டிய பழக்கம் விடாமல், விட வேண்டிய ஸ்நேகிதத்தை விடாமல், தேவையில்லாததெல்லாம் இன்னும் இருக்கும் பொழுது நம் பலன் அல்ல பலவீனமாய் மாறிடும்.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாங்க? ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு மனுஷன் சிகரெட்டு குடிக்கிறான், ஆண்டவருக்குள்ள வந்துட்டு, அது கர்த்தருக்கு பிரியமா? கர்த்தர் சிகரெட்டு பிடிக்கிறவங்க கூட இருப்பார்? நான் கேட்குறேன், ஓப்பனாக தான் உங்ககிட்ட பேசுகிறேன். தப்பு பண்ணிடுற, பாவம் செய்கிற, குடிக்கிற, எல்லாமே பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் என்னை எப்படி பலனாக வச்சுருப்பார்? அதாவது சிகரெட்டு குடித்தா கேன்சர் வரும்னு அந்த அட்டையிலே போடுறாங்க, போட்டு அவன் குடிக்கிறான். குடித்தா இது வரும்னு போட, ஆனால் போயிட்டு குடிக்கிறான். எப்படிங்க அவனுக்கு காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பலன் வரும்? நல்லா கேளுங்க. நம்ம உடம்புல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த ஸ்பார்ட்ஸ், அதாவது இருதயம், லங்ஸ், கிட்னி, மூளை, இந்தமாரி பெரிய பெரிய உள்ள முக்கியமான பார்ட்ஸ், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வீக்காக 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 நம்முடைய சரீரம் பலவீனமாகும். இதாவது ராயல் பார்ட்ஸ், அதெல்லாம் என்னது? ராஜரீகமான ஒரு உறுப்புகள் உள்ளே இருக்கிறது. வெளியே இதெல்லாம் இல்லை விட உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கிற உறுப்பை நம்ம ஒரு நாள் கெடுக்கிறதுக்கு, கெட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நல்லா சொல்லுவாங்க. ஒருத்தர் எதாவது யாரும் என்கிட்ட சொன்னார், குடித்தாதான் வியாதி வரமாட்டுதான், குடிக்கலைன்னா ஏகப்பட்ட வியாதி வருதான். அது எப்படி என்கிட்டயே வந்து சொல்கிறேன்? எந்த ஊரில் இந்த மாதிரி சொல்லி குடித்தாதான் வியாதி வரும்னு அவனே போடுறான். சிகரெட்டு பிடிச்சாதான் அது வரும் இது வரும் அவனே சொல்கிறான். ஆனால் இவர் வந்து குடித்தாதான் தெம்பாக இருக்கிறார். எவ்வளோ நாளைக்கு தெம்பாக இருப்பேன்? அந்த போதையில் இருக்கிற வரைக்கும் தெம்பாக இருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளையே, காண்டா மிருகத்தின் ஒத்த பலன் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது உண்மைன்னா, நீ இஸ்ரவேலாக மாறும்பொழுது உனக்கும் கொடுக்கறது உண்மைன்னா, இன்னைக்கு மனம் திரும்பி தேவையில்லாததெல்லாம் விட்டுடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா கேடுன்னு தெரியும், இன்றைக்கி அதை தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அந்த எண்ணெயும் சரியில்லைன்னு தெரியும், அந்த ஆகாரம் சரியில்லைன்னு நமக்கு தெரியும். அந்த ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது கேடுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டு வயிற்று வலிக்குது, லூஸ் மோஷன் ஆகுது, போய் ஹாஸ்பிட்டல் உன்னை யார் சாப்பிட சொன்னோம்? நமக்கு கேடுது தெரியல. அது என்றைக்கோ ஒரு நாள் பரவாயில்ல, தினமும் அந்த பழக்கம். நம்ம சாப்பாடில் கூட நம்ம என்ன பண்ணணும்? கெட்டது கேடானது எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதிக அளவாக சாப்பிடக்கூடாது. இதனால் நமக்கு பலன் இல்லை, பலவீனமாக தான் மாறும். அப்போ நம்ம பலப்படுத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அது ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டான். சரி, அதுக்கு அடுத்தது வாசிப்போம். தங்கள் சத்துருக்களுக்காகிய ஜாதிகளை பட்சித்து எலும்புகளை நொறுக்கி தங்கள் அம்புகளாலே, உனக்கு பலன் இருந்தால் தான் நீ சத்துருவை எதிர்க்க முடியும். இன்றைக்கி ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நீ சத்துருவை எதிர்க்கணும்னா நீ என்றைக்குமே கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பினவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமையில் நிரப்பப்பட்ட பாத்திரமான இருக்க வேண்டும். ஒரு வாட்டி வந்து நிரப்பிட்டேன், ஒரு வாட்டி அபிஷேகம் பெற்றுட்டேன், இதையும் அப்படி அதெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தின் மேல் பலத்தை நீ அடைந்து சீயோனுக்கு சேர்ற வரைக்கும் அந்த அபிஷேகத்தை நீ விடக்கூடாது. சீயோனுக்கு வந்து சேர்ற வரைக்கும், சத்துருக்களை மேற்கொள்கிற வரைக்கும் உனக்கு அந்த கிருபையை நீ இழந்து போகக்கூடாது. அந்த அபிஷேகத்தின் மேலே தாகமாய், அந்த அபிஷேகத்தின் மேலே வாஞ்சையாய் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் எப்போ தெரியுமா இறங்கும்? நீ இஸ்ரவேலா இருக்கும்போது கர்த்தர் கொடுக்குற அந்த அபிஷேகம், நீ தவறானதை செய்யும் பொழுது, தவறானதை பார்க்கும் பொழுது, தவறான காரியத்தில் ஈடுபடும் பொழுது உன் ஓட்ட பாத்திரத்தை அந்த அபிஷேகம் இழந்து போகும். அதனால் நீ எந்த தவறான பாதைக்கோ தவறான பேச்சுக்கோ நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா செவி கொடுக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ சிங்கம் போலவும் மடங்கி பத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க, அவங்க பாட்டுன்னு அமைதியாக தான் இருக்கிறாங்க. அவனை சீண்டுனா சீன்னவன் செத்தான். அப்படி தான் அது போடுது. அமைதியாக தான் இருக்கிறாங்க அவங்க பாட்டுன்னு. கடைசியாக சொல்கிறார், அவங்க பாட்டு அமைதியாக இருக்கிறாங்க, அவங்க வழியில் கர்த்தரை துதிக்கிறாங்க, அவங்க பாட்டு கர்த்தருடைய வழியில் போயிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து சீண்டிடாத. நீ சீண்டுனா சீண்டுனவனே காலி. நீ இஸ்ரவேலாக இருக்கும்போது தான். அதுவும் சொல்லிடுறேன், நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது தான் உன்னை சபிக்கிறவங்க சபிக்கப்படுவாங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த 9 நன்மையும் அந்த வார்த்தையும் கர்த்தர் கொடுத்த அந்த காரியங்களும்
எனக்குள்ளே இருந்து செயல்படணும், நடக்கணும், அப்படியே அது செயல்படணும்னா, கர்த்தர் செய்யணும்னா, இன்னைக்கு நீ யாக்கோபா இருந்தால் நடக்காது. அங்கே சொன்னது பாருங்க, நீ இஸ்ரவேலாய் மாறும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவனா நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மகளே, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவங்க உன்னை சீண்டல, அவங்கள கர்த்தரை சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை சபிக்கல, கர்த்தரை சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை ஒன்றும் பண்ண முடியாது பிள்ளைய, உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. நீ ஆவிக்குரிய இஸ்ரவேல். கர்த்தர் உன்னை அப்படிதான் கானானுக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிறான். இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் புறப்பட்டது எதுக்கு தெரியுமா? கானானுக்கு போவே, ஆசீர்வாத சுகந்தரிக்க. வழியில் நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை. அந்த எல்லா இஸ்ரவேலும் கானானுக்குள்ளே போனாங்களா? நிறைய பேர் போல. நீ பரலோக கானானுக்குள்ளே போக போகிற. இன்றைக்கி அந்த கர்வாலி மரத்து கீழே எப்படி அந்நிய தெய்வங்களும் அந்நியமான காரியங்களை புதைச்சானோ யாக்கோபு, நீ சிலுவை மரத்துக்கு இல்லை எல்லாத்தையும் அப்படியே புதைச்சி அவர் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு நீ இஸ்ரவேலாய் மாற கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்ப கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை காக்கும் தேவன் உறங்குவது இல்லை மகளே, உன்னை காக்கும் தேவன் தூங்குவது இல்லை மகனே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒரு விசை நீ மனம் திரும்புவாயானால், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாயானால், இப்போ தான் ஒரு பாயிண்ட் வரேன், இன்னும் நிறைய இருக்குது, அது கூட முடிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இப்போ சிலுவை மரத்துக்குள்ள எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஒரு குழி தோண்டி அதை ஒரு புதை அது மூடு. இன்னும் நீ மாறல, நீ என்ன சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? நான் கேட்குறேன், என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் சொல்கிறாங்களா, இந்த அம்மா கூட மட்டும் சேராதீங்க, இது பைபிள் தூக்கி ஒரு பிரயோஜனமும் இல்லையா. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் விட முடியல அந்த பழக்கம், இன்னும் அந்த ஸ்நேகம் விட முடியல, இன்னும் அந்த ஃபோனை விட முடியல உனக்கு. கேட்டால் நான் கிறிஸ்டின், இன்னும் அந்த பொய்யை விட முடியல, சின்ன பொய்யை விட முடியல. கேட்டால் நான் ஒரு கிறிஸ்டின். என்ன கிறிஸ்டின் நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியல. யாரை ஏமாத்துறீங்க? கர்த்தரையே நீங்கள் ஏமாத்திட்டு வாழ்கிற. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். யாரு? கர்த்தர் பார்க்குறாருன்னு, கர்த்தர் நிச்சயமாக சொல்ல, அவர் என்னை கவனிக்கிறாரு, நான் எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், அப்படி ஒரு உண்மையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்க மேலே தான் இந்த 9 ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அப்படியே நடக்கும். உன்னை காக்கிறவ இந்த வார்த்தை அப்படியே நீ பார்க்கணுன்னா, ஆண்டவருடைய நாமத்தில் சொல்ற, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ உன்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணும். வேஷம் போடவே போடாது. நான் சொல்கிறேன், சினிமாக்காரன் தான் அப்படி வேஷம் போடுவான், ட்ராமா நடிக்கிறோம் ஏன் அப்படி வேஷம் போடுவான். நீங்கள் என்ன உலகத்தில் ஒரு வேஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? உண்மையாக வாழ், உண்மையாக இரு, உள்ளதுன்னு சொல்லு, அவ்வளோதான். இதுக்கு மிஞ்சி என்ன வரப்போகுது? என்ன நடக்க போகுது? ஆண்டவர் விட்டுருவாரா? நீ மட்டும் உண்மையாக இருந்தா, அக்கினியிலே நீ இருந்தா, அக்கினி போட சோதனையில் நடந்தா கூட அந்த இடத்துல உன்னை வந்து காப்பாற்ற கர்த்தர் வருவார். இஸ்ரவேலை காப்பாற்றுகிற தேவன் உறங்குவது இல்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்குறார் மகனை, அதை எதிர்பார்க்குறார். உங்ககிட்ட ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை பலப்படுத்தணும், உன்னை எல்லாம் உயரத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கணும். உன்னை பரவி போகிற ஆறுகளை போல நீ இருக்கணும், நதியை போல இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். நீ சும்மா இரு, உனக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அமைதியாக இரு. இவன் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக திட்டம் போட்டு எல்லாமே செய்கிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க இவனுக்கிட்ட போய் சண்டைக்கே போகல. இவன்கிட்ட, அந்த ராஜா கிட்டேயும் போல, பாலாக்கிட்டே போல, இவங்கிட்டே போல, பிள்ளையாம் கிட்டே போல, கர்த்தரே அவங்ககிட்ட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் என்ன பண்ணார்? என் பிள்ளைங்கிட்ட மோதாத, என் பிள்ளைங்களை நீ சபிக்காத, என் பிள்ளைங்களை நீ தொடாத, நீ தான் கெட்டு போயிடுவ, உன் ராஜ்யந்தான் அழிஞ்சு போயிடும், ஜாக்கிரதையாக இருன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, அடுத்தது அதே 121 சங்கீதத்தில் 4 8 வரைக்கும் அப்படியே அது கொஞ்சம் அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம கடந்து போவோம்.
அல்லேலூயா. இப்போ எரேமியா புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 31ஆம் அதிகாரம் 9-12 பக்கம், 915 பக்கம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 915. ஆளுகையோடு விண்ணப்பத்தோடு வருவாங்க, அவர்களை நான் நடத்துவேன். இஸ்ரவேலாகிய உனக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? பிதாவா இருப்பேன். அதுக்கப்புறம் கர்த்தர் பாருங்க, நீ இஸ்ரவேலா இருக்கும் பொழுது உன்னை ஒரு மந்தையா இங்கே சேர்த்து உன்னை கர்த்தர் மேய்த்து அவர் நடத்துவார். இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன். நீ இஸ்ரவேலா மந்தைக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மேய்ப்பார். அவர் சித்தப்படி தான் மேய்ப்பார். அவர் எப்படி மேய்ப்பார்னா, புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் மேய்ப்பார். தேவையில்லாத இடத்துல உன்னை கொண்டு போய் விட மாட்டார். தேவையில்லாத இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் அதை அந்த இடத்துல விட்டுட்டு மாட்டிகிட்டே தவி அப்படி சொல்கிற தேவனா? உனக்கு அது வேணான்னா கர்த்தர் தடுத்துருவார், அந்த இடத்த கொடுக்க மாட்டார், அதை செய்ய மாட்டார். ஏன்னா நீ இஸ்ரவேலா மாறிட்ட. உனக்கு என்ன செய்யணும், என்ன தரணும், அது யாருக்கு தெரியும்னா மேய்ப்பனுக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கு தான் தெரியும். ஒரு மேய்ப்பனுக்கு தான் எந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை குடித்தா இந்த ஆடு செழிப்பாக வளரும் அப்படின்னு யாருக்கு தெரியும்னா மேய்ப்பனுக்கு தான் தெரியும். இந்த இடத்துக்கு கொண்டு போனால் பாம்பு கடிக்கும், யாருக்கு தெரியும்னா அதுக்கு தான் மேய்ப்பன் கையில் ஒரு இடுப்பில் ஒரு தடி, கையில் ஒரு கோல் எதுக்கு தெரியுமா? அந்த மர கிளையில் இருக்கிற இலையெல்லாம் உடச்சி அந்த ஆடுக்கு கொடுத்து புஷ்டியான ஆகாரத்தை கொடுப்பான். தடி எதுக்கு தெரியுமா? சிங்கமோ கரடியோ இந்த ஆடை பிடிக்க வரும் பொழுது மேய்ப்பன் இடுப்பில் இருக்கிற தடியில் அடித்து துரத்துவான். அப்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை யார் அப்படின்னா, இஸ்ரவேலாக இருக்கிற உன்னை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறான்னா, நான் உன்னை மேய்த்து நடத்த விரும்புகிறேன். என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால், என் சத்தத்துக்கு நீ கவனிப்பாயானால், என் சத்தத்தை அசட்டை பண்ணாமல் இதற்கு கீழ்ப்படிவாயானால், உன்னை நான் புல்லுள்ள இடத்துல மேய்ப்பேன். உன்னை நான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவேன். உன் ஆத்மாவை நான் தப்புவிக்கிற தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆனால் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இந்த ஆடு சிதறும் போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அந்த ஆட்டை பீறுறதுக்கு ஓநாய்கள் கண்டிப்பாக காத்திருக்கும். ஓநாய் என்ன பண்ணோம்? காத்திருக்கும். அந்த ஓநாய்களை தப்பிக்கணும்னா நீ ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நீ அந்த சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி பண்ணாரா? மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். உன் குடும்பத்தை அவர் தான் நடத்த போகிறார், உன் பிள்ளை அவர் தான் நடத்த போகிறார். இல்லை என் பிள்ளையை நானே நடத்திக்கிறேன், நடத்து விட்டுருவார். என் பிள்ளையை நானே பார்த்துக்கோ விட்டுருவார். அதுக்கப்புறம் நாளைக்கு எங்கே வரணும்னா, எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வந்துடணும். பாஸ்டர் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், நீ தானே சொன்ன நானே நடத்திக்கிறேன், நடத்திக்கோ. தான் இஷ்டத்துக்கு விடப்பட்டவங்க காட்டு கழுத மாதிரி தான் இருப்பாங்க. யார் ஒருவர் மேய்ப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்களே அவங்கள கர்த்தர் செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார். இல்லை நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் கீழ்ப்படிய முடியாது, ஆண்டோட வார்த்தைகளான எனக்கு ரொம்ப கடினம், என் இஷ்டம் நீ பண்ணு, நஷ்டம் யாருக்கு? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கேட்காம. நான் கூட இன்றைக்கும் சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் சொல்கிறது தான் நான் கேட்குறேன். அவர் எனக்கு நிச்சயமாக நல்லதை தான் சொல்லுவார். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ உங்களுடைய மைண்ட் தாட்டில், உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டியது என்னென்னா, ஏன் இஷ்டம் இல்லை, ஏன் விருப்பம் இல்லை, கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய இஷ்டம், கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு என்னை முழுமையாக நான் சரண்டர் பண்ணுறேன், என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னா கர்த்தர் உன்னை புல்லுள்ள இடத்துல அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் கொண்டு போய் விடுகிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அதான் சகரியா, ஏன்னா எடுக்க வேணாம், சகரியா 2:8-7 பார்த்தீங்கன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போது ஆண்டவர் இவங்களை எப்படி பார்க்குறாருன்னா, தன் கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்குறார். கண்ணுக்குள்ளே வச்சு உங்களை பார்க்குறார். உங்களை ஒருத்தன் தொடணும்னா கர்த்தரை தொட்டு தான் உங்களை தொட முடியும். கர்த்தரை ஒருத்தர் தொட முடியுமா? ஒருத்தர் பார்க்கவே முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அவரை எப்படி தொட்டுட்டு உங்களை மேலே கையை வைக்க முடியும்? இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையை நீங்கள் இஸ்ரவேலாக மாறணும். அவரை விட்டு என்றைக்குமே நீ விலகக்கூடாது. அவரை விட்டு நீ என்றைக்குமே பிரிஞ்சு போகக்கூடாது. நீ அவரை தான் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய நடத்துதலுக்கு தான் நீ செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது ஒரு சமயம் மத்திய புஸ்தகம் 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சமயம் ஆண்டவர் ஜெபம் பண்ணுறதுக்காக மலை மேலே போயிடுவார். லாஸ்ட்டாக முடிக்கிறேன், இதோடு முடிக்கிறேன். மலை மேலே போயிடுவார். இப்போ மலை மேலே போயிட்டு உடனே இவங்களை வந்து படகுல அக்கறைக்கு போகும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏற்றி அனுப்பிச்சிடுவார். அனுப்பின உடனே இவங்க ஒன்றும் நல்லா தான் போயின்னு இருக்கோம், நல்லா தான் போயிட்டுருப்பாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த படகு அமிலத்தக்க மூழ்கத்தக்க பெருங்காற்று புயல் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்ததுனால எல்லாரும் பயந்து கத்துறாங்க, ஐயோ நாங்கள் முழுக போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், இயேசுவே அப்படி கத்துறாங்க. எங்கேயோ மலை மேலே ஜெபிச்ச ஆண்டவர் தம் பிள்ளைக்காக கடல் மேலே நடந்து வர்றார். தன் ஜனத்துக்காக கடல் மேலே நடந்து வர்றார். நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிற, நீ இஸ்ரவேலாக இருக்கிற, உன் குடும்பத்தில் கடல் மாதிரி கொந்தளிப்பு வரலாம், சமுத்திரத்தில் அமுழ்ந்து போகிற மாதிரி போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் அவமானங்கள் உன் படகுல வரலாம். அங்கே இருக்கிற ஃபேமிலியை காப்பாற்ற கர்த்தராகி இயேசு கடல் மேலே நடப்பார்னா, இன்றைக்கி உயிர் தெளிந்தவராக இருக்கிற இயேசு உன்னை தூக்கி விட, உன் குடும்பத்தை காப்பாற்ற நடந்து வராமல் இருப்பாரா? இருப்பாரா? அதாங்க அவர் சொல்லுக்கு, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க போனதுனால தான் கர்த்தர் வந்து காப்பாற்றுறார். கீழ்ப்படியாமல் போனான் ஒருத்தன், யோனா. அவனை கர்த்தர் என்ன பண்ணார்? தூக்கி போடுற வரைக்கும் விட்டுட்டார். கப்பல்லேருந்து என்ன பண்ணிட்டான்? அங்கேயும் அதே பிரச்சனை தான். அந்த யோனாவில் என்ன பிரச்சனை தான்? அதே கடல் கொந்தளிக்கிறது தான், அதே படகு மூழ்க போது தான், எல்லா பொருளும் தூக்கி போட்டாங்க. அப்போ கூட அமைதியாகலை. கடைசியில் யோனாவை தூக்கி போட்டோன்னா அமைதியாயிடுச்சு. அன்று சொன்னார், என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அதாவது என் மெய்ப்பனாக இருக்கிற என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற உன்னை ஆபத்து வந்தாலும் நான் வந்து காப்பாற்றுவேன், போராட்டம் வந்தாலும் நான் வந்து விடுதலை ஆக்குவேன். மழை போல புயல் போல எழும்போம், ஆனால் நீ பயப்படாத, அது ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் அம்மா பண்ணுவார். ஏன்னா கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார். இஸ்ரவேலை மேய்க்கிற தேவன் உன்னுடைய தேவன் பிள்ளைங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று சேதம் வராது. ஆனால் எலும்போம் பக்கத்தில் பார்த்து, ஆனால் எலும்போம் போராட்டம்லாம் வரும், ஆனால் ஒன்று சேதப்படுது. சொல்லுங்க, ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? வியாதி மாதிரி வரும், அது புஷ்ஷுன்னு போயிடும். ஆமென். பயப்புத்துறா மாதிரி வரும், ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா நீ அவர் பேச்சை நம்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியதுனால உன்னை விட்டுருவாரா ஆண்டவருடைய பிள்ளைய? அதை சொன்ன, தாய் தன் பாலகனை மறக்கலாம், நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நடு ரோட்டில் நீ உன்னை யார் விட்டாலும் சரி, நான் உன்னை ஒரு நாளும் விட மாட்டேன். நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நான் உன் கையை தான் பிடிச்சிருக்கிறேன், என் பிரச்சனை உன் மேலே தான் இருக்கு, என் அபிஷேகம் உன் மேலே தான் இறங்கி இருக்கு, என் வார்த்தை உனக்கு தான் வந்திருக்கு. உனக்கு வந்த இந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது மகளே. இதோ கர்த்தருடைய மகிமையா இறங்க ஆரம்பிக்கிறான். ஆவியால் பிரச்சனை மகிமை இறங்குது, எல்லா கண்ணும் பார்க்குது. நீ விழுவ, நீ விழுந்துருவ, ஆனா கர்த்தர் சொல்ல, நான் தூக்கி எடுப்பேன். கேதுரு மரத்தை மாதிரி நான் அவனை நிலநிக்க பண்ணுவேன், பனை மரத்தை மாதிரி நான் அவனை நிலநிக்க பண்ணுவேன். என் தண்ணீர் உன் அருகில் பாயும், என் ஆவியால் நதியை போல உனக்கு பாய்வேன். அபிஷேகம் உன் மேல பரவி பாவும். நீ பரவி போகிற ஆறுகள் மகளே, நீ சந்தன மரம் மகனே, கர்த்தர் நீ கேதுரு விருச்சக மகளே, உன் வித்து தண்ணீர்கள் மேல் பாய மகனே. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். காண்டா மிருகத்தின் பலன் உனக்கு இருக்கு. உன்னை சபிக்கிறவங்க நான் சபிப்பேன் மகனே, உன்னை சபிக்கிறவங்க அவங்க சபிக்கப்படுவாங்க. சும்மா இருக்க உன்னை சீனா கர்த்தர் சும்மா விடவே மாட்டார் மகனே. கர்த்தர் வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு, கர்த்தர் வார்த்தை உனக்கு கொடுத்து அனுப்புறாரு. அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அதோ அந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் உன்னை நிரப்புறாரு, உன்னை நிரப்புறாரு, உன்னை நிரப்புறாரு.
சும்மா இருக்கிற சத்துரு உன்னை சீன்றானா, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ எப்பவுமே கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவளா இரு. நீ எப்பவுமே இஸ்ரவேலா மட்டும் இரு. நீ எப்பவுமே ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தில் மட்டும் நில்லு. ஒருத்தரை உன்னை கீழே தள்ள முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறாரு. நிறைய பேர் மேலே அந்த வார்த்தையின் வல்லமை இறங்குறத நான் பார்க்குறேன். இந்த வார்த்தையில் தான் வல்லமை உண்டு, இந்த வார்த்தையில் தான் பவர். அந்த வார்த்தை தான் உன்னை நடத்தும். மகள, உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன். நீ கம்முன்னு தான் இருக்க, நீ அமைதியாக தான் இருக்கிற. உன்னை சீன்றாங்க ஒரு கூட்டம், உன்னை தூண்டி விடுறாங்க, நீ அமைதியாகவே இரு. கர்த்தர் சொல்ல, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்ல, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ இஸ்ரவேலா இருக்கிறபடியால், என்ன நம்பி வந்தபடியால், என்னையே சார்ந்து கொண்டு இருக்கிறபடியால் ஒன்றை உன்னை சேதப்படுத்த முடியாது. வெள்ளம் போல சாத்தா வந்தாலும் ஆவியான உனக்காக அந்த அபிஷேகத்தை கொடுத்து, அந்த வல்லமையை கொடுத்து, அந்த அக்னியை கொடுத்து, ஆவியான உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுவா. நீ தூங்கும் போது கூட அந்த அபிஷேகம் உன்னை பேச வைக்கும். நீ தூங்கும் போது கூட உனக்குள்ள அந்த அபிஷேகம் நடத்தும். ஆவியார் உனக்குள்ள தான் இருக்கிறார். நீ ஏன் சந்தேகப்படுற? சந்தேகப்படாத. நான் விட்டுட்டேன், ஆவியான என்னை விட்டு போயிட்டார். இல்லை, உனக்குள்ள தான் இருக்கிறார் ஆவியானவர். அவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். நீ எப்படி பேசணுமோ, யார் இடத்துல எப்படி நடக்கணுமோ, நீ யார் இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிற ஞானத்தையும் வாக்கையும் நான் உனக்கு தர்றேன். ஞானத்தையும் வாக்கையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ ஒன்றதை குறித்து கலங்க வேண்டாம். நம்ம எல்லாம் அப்படியே கர்த்தருக்கு முன்னாடி எழுந்து நிற்போம். அல்லேலூயா. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவானது மாதிரி உன்னிடத்தில் அசைவாட போகிறார். இந்த வல்லமை உன் மேலே கடந்து வரப்போகிறார்.